ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளில் நிறைய பேர் எல்லா டைம்லேயும் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எஸ், ஒரு சிலருக்கு வேலை செய்கிறதுல சோம்பேறித்தனம், படிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு அப்படின்னு சோம்பேறித்தனத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். உண்மையாக இந்த மாதிரியான விஷயங்களில் சோம்பேறித்தனம் படுறவங்கள நம்ம பாராட்டியே ஆகணுங்க. சில சைக்காலஜிக்கல் தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் எப்போவுமே ராங் தாட் ப்ராசஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்ட்டு லத்தார்ஜிக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடக்க போகிற விளைவுகளை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. எபிக்யூரஸ் அப்படின்ற ஒரு ஃபிலாசபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருதோ அதை எடுத்துக்கிறதும் தப்பு, எது உங்களுக்கு அதிக வலியை தருதோ அதை தவிர்க்கிறதும் தப்பு. ப்ளஷர் அண்ட் பெயின் இது ரெண்டுமே சில டைமில் நல்ல விஷயங்களை கொடுக்கும், சில டைமில் கெட்ட விஷயங்களையும் கொடுக்கும். நம்மளில் சில பேர் அவங்களே லேசியாகிறது இல்லைங்க. ஒரு வேளை அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு எதுக்கு நமக்கு வம்புன்னு இடுக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். அப்படின்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை நாமளே குறைச்சிக்குவோம். அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் நம்ம செய்யணும்னு தோணாது. உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை சோம்பேறியாக்குது. ஒரு ராஜா அவரோட நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் சிறப்பாக பார்த்துக்கிட்டாராம். எல்லா சேவைகளையும் செய்கிறாரு, எல்லாரையும் எல்லா வேலைகளையும் பிரித்து கொடுத்துருக்காரு. ஆனாலும் அதுலேயும் ஒரு சிலர் மட்டும் சோம்பேறியாக இருக்காங்க. வேலை பார்த்து சம்பாதிக்கவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி சோம்பேறிங்களெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்க, நீ ஒரு சோம்பேறி, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டே வெளியில் துரத்தி விட்டுடுறாங்களாம். இப்படி வெளியில் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த சோம்பேறிங்களை பார்த்த ராஜாவுக்கு மனசு கேட்காம போயிட்டு உடனே ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு என்ன நேம்னா சத்ரசாவடின்னு சொல்கிறாங்க. அந்த சோம்பேறி மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல அவங்க நினச்ச மாதிரி நினச்ச டைமுக்கு தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் ஃப்ரீன்னு எல்லாமே நடந்தால் நம்ம ஆளுங்க என்ன சும்மாவாக இருப்பாங்க? எல்லா மக்களும் நானும் சோம்பேறி நானும் சோம்பேறின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கக்கூடிய மந்திரியார் ராஜா கிட்ட வந்து, மக்கள் எல்லாரும் அங்கேயே வந்து தங்குறாங்க, காசுலாம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது மன்னா, இருக்க இடமும் பத்தலை அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜா நைட்டோட நைட்டாக அந்த சத்திரத்தை கொளுத்திடு, பற்றிக்கிட்டு எறிகிறப்பவும் அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கிறவன் தான் உண்மையான சோம்பேறின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மந்திரியாரும் கொளுத்திடுறாரு. அதிலிருந்து எல்லா கூட்டமும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு 4 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதை பார்த்த ராஜா இந்த 4 பேருக்கு மட்டும் சோறு போடுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த மாதிரியான டைப், அதாவது கொளுத்தியே போட்டாலும் எங்களால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிற சோம்பேறியா, இல்லை கொளுத்தி போட்டாலும் அங்கே இருந்து ஓடிடக்கூடிய மாதிரியான சோம்பேறியா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.